அந்த நிறுவனம் அந்த காரை மொத்தம் 3 மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் செய்திருந்தது. அந்த கார் தான் இப்பொழுது வாசல் முன் வந்து நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்து அங்கு இருப்பவர்களுக்கு ஆச்சரியம் வராதா என்ன? அவர்கள் ஆச்சரியத்தை இன்னும் அதிகமாக்கும் விதமாக அந்த காரில் இருந்து இறங்கினான் விக்ரம். டாப் ரிச் பர்சன் மட்டும் யூஸ் செய்யும் விதமாக வடிவமைக்கப்பட்ட அந்த 3 காரில் ஒன்றை தான் பாம்பே வரும்பொழுது யூஸ் செய்வதற்காக விக்ரம் தனக்காக வாங்கியிருந்தான். அதை பார்த்த சுரபி தன்னையும் அறியாமல் விக்ரம் என்று உச்சரிக்க அனைவரது பார்வையும் சுரபி பக்கம் திரும்பியது. இதுதான் விக்ரமா? மேக்னாவிற்கோ என்ன சொல்றாங்க இவங்க? இதுதான் விக்ரமா? அப்போ நாம நினைச்ச மாதிரி அவன் லோக்கலான பர்சன் கிடையாதா என்று அவள் அதிர்ச்சியில் புலம்ப ஆரம்பித்தாள். ஹாய் பேபி, என்ன பார்ட்டியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டவாறு சுரபியை நோக்கி வந்தான் விக்ரம். அவனது குரலில் சுய நினைவிற்கு வந்த மேக்னா அவனிடம், ஹாய், நீங்க தான் விக்ரமா என்று கேட்டாள். மேக்னாவின் குரலை வைத்தே இவர்தான் தன்னிடம் போனில் பேசியவள் என்பதை கண்டுகொண்டான் விக்ரம். ஆமா, நான் தான் விக்ரம் என்று சொன்னவன் அவளிடம் அடுத்து எதுவும் பேசாது சுரபி பக்கம் திரும்பினான். ஆனால் மேக்னாவோ விடாது, ஆமா, இது உங்க காரா என்று கேட்க, இவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் தோணுது என்று நினைத்தவாறு அவளை மேலும் கீழும் பார்த்தவன், யா, இட்ஸ் மை கார் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருமே நம்ப முடியாமல் வியந்தனர். மேக்னாவிற்கு அவன் சொன்னதை கேட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பித்தது. நிஜமாதான் சொல்றானா? நிச்சயமா இருக்காது, கண்டிப்பா இவன் பொய் தான் சொல்றான். ஆளு பார்க்க மட்டும்தான் அழகா இருக்கான், மற்றபடி இவன் ட்ரெஸ்ஸே காட்டி கொடுக்குது இவன் எந்த அளவுக்கு லோக்கலான ஒரு பர்சன்னு. இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட இந்த கார் இருக்க முடியுமா? இது எந்த அளவுக்கு காஸ்ட்லியான கார்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட காரை இவன் எப்படி வாங்கியிருப்பான்? நிச்சயமா நோவே. இந்த அளவுக்கு பிரில்லியண்டா பொய் பேசுற டேலண்ட் இருக்கிறதுனால தான் இவன் இப்படியெல்லாம் போலித்தனமா நாடகம் ஆடி எல்லாரோட கண்ணுலையும் மண்ணை தூவி அவங்க அசந்த கேப்ல இந்த காரை ஆட்டையை போட்டுட்டு தான் வந்திருப்பான். இல்லையா அந்த ஓனர் கையில காலில் விழுந்து டிரைவரா வேலைக்கு சேர்ந்திருப்பான். எல்லாரும் எங்கேயோ வெளியூருக்கு போயிருப்பாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இந்த காரை எடுத்துட்டு இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நிச்சயமா இதுதான் உண்மையா இருக்கும் என்று நினைத்தவளின் பார்வை அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த லம்போ மீது விழுந்தது. உடனே அவள் மனதை ஆற்றும் விதமாக அவளாக மனதிற்குள் ஒரு காரணத்தை உருவாக்கினாள். வாவ், இவன் இந்த அளவுக்கு கிளியரா பிளான் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்னாடி பாரு, யாரோ ஒரு தடினை வேற நிக்க வச்சிட்டு இருக்கான். கேட்டா பாடி கார்டுன்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கானா? பரவாயில்ல, இவன் பலே கில்லாடியா தான் இருப்பான் போல. அப்படி இல்லாமையா சுரபி இவனை நம்பிக்கிட்டு இவன் தான் உத்தம புருஷன் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா என்று நினைத்த மேக்னா அதை பற்றி தனக்கு அருகில் இருந்த தன் நண்பர்களிடம் மெதுவாக கிசுகிசுத்தாள். அவர்களும் மேக்னா சொல்வதுதான் உண்மை என்று நம்பினர். காரணம், அவள் சொன்னதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தவாறு விக்ரமை மேலும் கீழுமாக பார்த்தனர். அவன் உடையே அவன் லோக்கலான ஒரு ஆள் என்பதை காட்டிக் கொடுக்க மேக்னா சொல்வதுதான் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்தது. அவர்களின் அந்த குழப்பமான முகத்தை பார்த்த மேக்னாவின் இதழ்களில் புன்முறுவல் தோன்றியது. அதில் வன்மமும் பொறாமையும் அதிக அளவு கலந்திருந்தது. இன்னைக்கு நிச்சயமா இவன் என்ன பண்ணாலும் நான் இவன் மூலமா சுரபியை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள். இந்த மாதிரி ஓசில ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுற கோஷ்டி எக்கச்சக்க பேரை நான் பார்த்துருக்கேன். நானும் இதே மாதிரி ஒரு 2 பேரை எனக்கு பாடி கார்டா பின்னாடி நிக்க வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு காரை எடுத்துட்டு ஊரை சுத்தி வந்தேன்னா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி தான் இருக்குங்க. என்னைய தான் பெரியவன்னு நினைப்பாங்க. இங்கேயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. விக்ரம் அவன் பின்னாடி ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு இந்த காஸ்ட்லியான காரை எங்கேயோ இருந்து கடனாவோ அல்லது திருடிட்டு வரவோ நாம் அதை உண்மைன்னு நம்பி இருக்கிறோம் என்று ஒருவன் சொன்னான். உடனே அதை கேட்ட அனைவருமே கெக்க பொக்கவென சிரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் பேசிக்கொண்ட எதுவும் சுரபி காதில் விழாமலேயே பேசினார்கள். அதனால் சுரபிக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. என்றாலும் அவர்கள் சிரிப்பது விக்ரமை தான் ஏதோ சொல்லி கிண்டல் செய்து சிரிக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அதனால் அதை அவள் தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக நினைத்து மனம் வருந்தினாள். சுரபியின் முகத்தை வைத்து அதை புரிந்து கொண்ட விக்ரம் அந்த சூழ்நிலையை மாற்றும் விதமாக, கைஸ், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் தான் சுரபியோட ஹஸ்பண்ட் என்று சொன்னான். ஓ, அப்படிங்களா விக்ரம் சார், உங்களை பத்தி சுரபி நிறையவே சொன்னான்.
அவ சொன்ன எல்லாமே கேட்டு எங்களுக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. நீங்க அந்த அளவுக்கு உங்க ஒய்ஃபை பாத்துக்கிறீங்களாமே. அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃபுக்காக பாம்பேல ஸ்டார் சிட்டில பில்டிங் வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டாள் மேகனா. ஆமா, சுரபி சொன்னது கரெக்ட் தான் என்றான் விக்ரம். அவன் சொன்னதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தனர். நான் என்ன ஸ்டாண்டப் காமெடியா சொன்னேன்? சுரபி சொன்னது உண்மைன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இதுங்க எல்லாம் இப்படி சிரிக்குதுங்க என்று ஒன்றும் புரியாமல் விக்ரம் அவர்களை வேடிக்கை பார்த்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இந்த அளவுக்கு பொய் பேசுவான்? ஓவரா பெருமை பேத்துறான். இவன் மூஞ்சில நிச்சயமா நாம கறி பூசியே ஆகணும் என்று அந்த கூட்டம் முழுவதும் தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். அது மேக்னாவிற்கு இன்னும் ஒரு பக்கபலமாக அமைந்தது. கூட்டத்தில் இருந்த ஒருவன் சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சுரபி சுரபி போதும் ப்ளீஸ், உன் ஹஸ்பண்ட் சாரை கொஞ்சம் அளவா போய் சொல்ல சொல்லு. நாங்களும் எவ்வளவு நேரம் தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நடிக்கிறது. ப்ளீஸ், சத்தியமா என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. தயவு செஞ்சு அவர் பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லு என்று ஒருவன் ஓப்பனாகவே சொல்லிவிட அதை கேட்ட சுரபிக்கு என்னவோ போல இருந்தது. அவன் மீது அதிக அளவு கோபம் வந்தது. மிஸ்டர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேசுறத கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசினா நல்லது என்று அவனை மிரட்டினாள். என்ன சுரபி, நீ உண்மையை சொன்னா இப்படி கோச்சிக்கிற? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? நிஜமாதான் சொன்னேன். உன் ஹஸ்பண்ட் சொல்றதெல்லாம் உண்மையா? பாம்பே சிட்டில அவனால இடம் வாங்க முடியுமா? ஆளை பார்த்தாலே தெரியுது அவன் எந்த அளவுக்கு லோக்கல்னு. அப்படிப்பட்டவனால இந்த இடத்துல எப்படி இடம் வாங்க முடியும் என்று அவன் கேட்க, ஹே, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நம்ம மேக்னா மாதிரி ஆளுங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டார் சிட்டில ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வாங்க முடியும். பட் இவெல்லாம் வாங்குறேன்னு சொன்னா அது நம்புற மாதிரியா இருக்குது என்று ஒருவன் கேட்க, இப்படியே ஒருவர் பின் ஒருவராக விக்ரமை கிண்டல் செய்து சுரபியை அசிங்கப்படுத்த ஆரம்பித்தார்கள். அது மேக்னாவின் மனதிற்குள் ஐஸ் கட்டி மழையை பெய்தது போல் குலு குலு என இருந்தது. ஆனால் அனைவர் முன்னாலும் தன்னை நல்லவள் என காட்டிக்கொள்ள வேண்டும் என நினைத்தவள், கைஸ் கைஸ் போதும், ஸ்டாப் இட். என்னதான் இருந்தாலும் சுரபி நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ அவளை இதுக்கு மேலே கலாய்க்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த விக்ரம் ஏதேதோ போய் சொல்லி அவளை ஏமாத்தி வச்சிருக்கான். காலேஜில் படிக்கிறப்பவே சுரபி எந்த அளவுக்கு அப்பாவித்தனமான பொண்ணுன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுவா. அப்படிப்பட்டவளுக்கு வீட்டில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அவன் சொல்றத அவன் நம்பாம இருப்பாளா என்ன? அவளோட இந்த மைனஸ் கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவன் அவளை இந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. இதை நாம தான் சுரபிக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவளுக்கு நம்ம பிஸ்னஸ் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவோம். என் ஃபேமிலி சைடில் நான் எல்லா பிஸ்னஸ் சப்போர்ட்டும் சுரபிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே நாம் நம்ம ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணக்கூடாது. முதல்ல இந்த விக்ரம் எப்படிப்பட்ட சீட்டர்னு அவளுக்கு புரிய வைப்போம் என்று சொன்ன மேக்னா சுரபியிடம், இங்க பாரு சுரபி, நீ உன் ஹஸ்பண்ட் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இந்த விக்ரம் கொஞ்சம் கூட ஒத்தே இல்லாதவன். அவன் உன்னை ரொம்ப நல்லாவே ஏமாற்றி வச்சிருக்கான். உன்னோட கேரக்டரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி எல்லாம் பேசுனா நீ அவன் வழிக்கு போவேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கான். அது தெரியாமல் நீயும் அவனை உத்தம புருஷன் அது இதுன்னு ரொம்ப பெரிய டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ பாரு, நானே இவன் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னவள் விக்ரம் பக்கம் திரும்பி, ஆமா விக்ரம், ஸ்டார் சிட்டி கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு என்று அவள் கேட்க, நான் என்ன புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன ரேட்ல போகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது என்று விக்ரம் சொன்னான். என்ன விக்ரம், நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சுரபிக்கு அங்க பில்டிங் வாங்க போறதா சொன்னியே, அதான் உங்ககிட்ட கேட்டேன் என்று அவள் நக்கலான தோரணையில் கேட்க, அவனோ எனக்கு தெரியாது என்ற ஒற்றை பதில் மட்டுமே மீண்டும் சொன்னான். என்னது, அங்க என்ன ரேட்டு போகுதுன்னு கூட தெரியாதா? அந்த இடத்துல ஒரு பில்டிங் சொந்தமா வாங்க போற. அப்படி இருக்கப்போ நீ வாங்குற பில்டிங்கோட விலை உனக்கு தெரியாதா? சூப்பர், இது ஒன்னே போதும் என்று சொன்னவள் சுரபி பக்கம் திரும்பி, நோட் பண்ணிக்கோ சுரபி என்று சொல்ல அவளை சுற்றி இருந்த இளைஞர்கள் அனைவருமே அவளை பார்த்து, ஆமா சுரபி, மேக்னா சொல்றது கரெக்ட் தான், இப்போ விக்ரம் சொன்னானே அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோ என்று சொல்ல பின் மீண்டும் மேக்னா விக்ரம் பக்கம் திரும்பி, விக்ரம், அந்த இடத்தோட ரேட் என்ன வேலை போகுதுன்னு தெரியலன்னு சொன்ன, இட்ஸ் ஓகே. பட் நீ வாங்க போறியே அந்த பிளேஸ், அதோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே, அவர் யாரு என்று கேட்க, எனக்கு அதுவும் தெரியாது என்று விக்ரம் நார்மலாகவே பதில் சொன்னான். இதுலேயே கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்க, நீ பக்கா ஃப்ராடு, சுரபியை ஏமாத்திட்டு இருக்குன்னு
அந்த இடத்தோட விலையும் தெரியாதான், அந்த இடத்தோட ஓனர் பேரும் தெரியாதான், ஆனா இடம் மட்டும் வாங்குவாராம். இதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரியா இருக்கு? நீ ஒன்றும் 5 வயசு பாப்பா கிடையாது சுரபி. இவன் சொல்றத அப்படியே நம்ப. இதுக்கு மேலேயாச்சும் இவனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு புரிஞ்சுட்டு இவன் கூட இருக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணு. நான் உன்கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், கேட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நின்று உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த விக்ரம எவ்வளவு சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணி கழட்டி விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடு. அதுக்கு பின்னாடி நீ என்கிட்ட வந்துடு, நான் உன்னை உன் பிஸ்னஸ்ல மேலே கொண்டு போறேன் என்று சொன்னவள் தன் மனதிற்குள் தான் நினைத்தது மட்டும் நடந்துவிட்டால் சுரபி நிச்சயம் தனது காலுக்கு கீழே வந்து விடுவாள். அதன் பின் இத்தனை நாட்களாக காலேஜ் கேம்பஸ் அழகி டாப் ஹோல்டர் என்று பெயர் வாங்கி கொண்டிருந்த சுரபியை விட தான் உயர்ந்தவள் என்று அனைவருமே பேசுவார்கள் என நினைத்து சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தாள். விக்ரம் இடம் வாங்கும் பொறுப்பு முழுவதுமே கண்ணனிடம் விட்டிருந்ததால் அதை பற்றி விக்ரம் துளியும் கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு ஏற்றாற்போல் கண்ணனும் எந்த ஒரு விஷயத்திலும் விக்ரமை தொந்தரவு செய்யாது தானே முழுவதுமாக அந்த விஷயத்தில் இறங்கி அலசி மிக சிறப்பாக வைத்திருந்தார். அதனால்தான் விக்ரமிற்கு அந்த பில்டிங் ஓனர் பற்றியும் அந்த பில்டிங் என்ன விலை போகிறது என்று எதுவுமே தெரியவில்லை. நம்ம லைஃப்ல ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இவளா ஒன்று பேசி கதை கட்டி சுரபியை ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்க்கலாம் இவ கேம் எவ்வளோ நேரம் ப்ளே ஆகுதுன்னு. நமக்கு உடனே ஆக்ஷன் சீன் பண்ணி போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இவளை கவனிச்சு விடுவோம் என்று நினைத்தவாறு அங்கு நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் விக்ரம். ஓகே விக்ரம் சார், அந்த இடம் என்ன ரேட் தெரியாது, அந்த இடத்தோட ஓனர் பேரும் தெரியாது, பட் உங்களுக்கு அந்த பிளேஸோட மெயின் பர்சன் துஷார் தெரியுமா என்று கேட்க அவன் மனம் ஒரு கணம் ஏதோ ஒன்றை யோசித்தாலும் துஷார் அப்படின்னு யாருமே எனக்கு தெரியாது என்று மீண்டும் விக்ரம் நார்மலாகவே பதில் சொல்ல, விக்ரம் உனக்கு துஷார்னா யாருன்னு தெரியல, இதுக்கு மேல நீ பேசுற பொய்யெல்லாம் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது என்று அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தவாறு மிரட்டினாள் மேகனா. அது எப்படி விக்ரம், நீ இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா விஷயத்தையும் கூட நான் ஏதாவது ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் துஷார் யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன பாத்தியா, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த ஸ்டார் சிட்டி பேலஸில் துஷாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? ஸ்டார் சிட்டிக்கு உள்ளே போகிறவங்களும் சரி, அங்கே இருக்கிறவங்களும் சரி, அங்கிருந்து வெளியே வந்தவங்களும் சரி, யாராக இருந்தாலும் நிச்சயமாக துஷார் பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் நீ என்னடானா தெரியாதுன்னு சொல்கிற, இதுலையே நீ பேசுறது அப்பட்டமான பொய். எங்கள் முன்னாடி சீன் போடுறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் உன்னோட சீன் ட்ராமாட்டிக் வேஷம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேவா என்று சொன்னால் மேக்னா. அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது துஷார் கர்ஜனையான தோரணையோடு அங்கு வந்தான். அவனை பார்த்த அனைவருமே வாய்மேல் விரல் வைத்து மிரண்டனர். மேக்னா தான் அவனை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் செய்திருந்தாள். துஷாரை பார்த்ததுமே மேக்னா ஃபாரின் கண்ட்ரி ஸ்டைலில் அவனை ஹக் செய்து வெல்கம் செய்தாள். அதன் பின் அவன் அமர்வதற்கான சேர் ஒன்றை காட்ட துஷாரும் அந்த சேரில் ஸ்டைலாக அமர்ந்தான். துஷார் என்பவன் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, அண்டர் கிரவுண்டிலும் அதிக அளவு செல்வாக்கு பெற்றவன். கருப்பு கூலஸ் அணிந்து மொட்டை தலையோடு ஹாயாக சோஃபாவில் அமர்ந்த அந்த துஷாரை பார்த்த அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் அதிர்ந்தனர். அவனை பற்றி பல விஷயங்கள் பலமாறாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரமான விஷயம்தான் இப்பொழுது துஷாரை பார்த்ததும் அவர்களுக்கும் பயத்தை எழுப்பியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.